ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது என்னென்னா சுழியம் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகலாம். இப்போ நான் ஒரு டம்ளர் அளவு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம இதே குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இதை வேக வச்சிடலாம். ஒரு 5-6 விசில் வந்து நல்லா குழைவாக வேகணும். இப்போ குக்கரு ப்ரெஷர் போயிடுச்சு, திறந்துடலாம். அதனால் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இது சூடு இருக்கும்போதே இதுலேயே நம்ம மசிச்சுக்கலாம். மற்ற கழுவிட்டு நான் அதில் வச்சு மசிச்சுக்கிறேன். சும்மா ஒரு ரொம்ப நைஸாக மசிக்க தேவை, ஒன்று மதியமாக மசித்தாலே போதும். மசிச்சாச்சு. இப்போ இதுவே போதும். இந்த அளவுக்கு கேஸ் பற்ற வச்சுட்டு நம்ம இந்த குக்கர்லேயே நம்ம பண்ணிக்கலாம். வந்து நாட்டு சக்கரை, டீ போடுற நாட்டு சக்கரை தான். இதில் வந்து மண்ணெல்லாம் இருக்காது. நம்ம இதை எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 கப்பு தான் எடுத்திருக்கேன். அதை இதிலே போட்டுக்கலாம். இனிப்பு நிறைய வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த அளவு போதுன்றதுனால இந்த 1/2 கப் இந்த நல்லா கரைஞ்சி வரட்டும். இதில் ஏலக்காய் பவுடரு, இந்த சர்க்கரை போட்டு அரைச்சது 1 ஸ்பூனு கூட அளவு போட்டிருக்கேன். சால்ட்டு 1 சிட்டிகை அளவு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்குறதுனால நம்ம சால்ட்டு சேர்ப்போம். ஸ்வீட் பண்ணாக்கா நல்லா அப்படியே கலந்துடும். வெல்லம் பட்டவுடனே இப்போ கரைஞ்சி வரும். அது திக்காக வரும். நம்ம எப்படியே கைவிடாத கலந்துக்கிட்டே இருக்கோம். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம பார்த்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு வேண்டியதான். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நம்ம அதில் போட்டுடலாம். நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். வாசனைக்கு தான் போடுறேன். கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம அடுத்து மேல் மாவு செஞ்சிடலாம். நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து பாருங்கள், இந்த சின்ன கப் அளவுக்கு 1 கப்பு மைதா போடுறேன். அதில் பாதி 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, சால்ட்டு சேர்த்துக்கலாம். போட்டாச்சு. சிட்டிக்கு அளவுக்கு ஆப்பசோடா மாவு சேர்த்துக்கலாம். தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாது பாருங்கள். நானே கொஞ்சம் தான் போடுறேன். இப்போ நம்ம இதை கரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அதை கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கட்டிலாம் இல்லாமல் அழகாக கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இட்லி மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி நம்ம கலந்து திக்னஸாக நம்ம சின்ன சின்ன சைஸாக உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இந்தமாதிரி உருட்டி ஒரு சைடு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ பாதி இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டேன். நம்ம இதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போடலாம். கடாயில் நல்லா சூடாக எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம அந்த மாவில் இது மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டு நல்லா எடுத்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நம்ம இது மாதிரி எடுத்து போட்டுற வேண்டியதுதான். இட்லி மாவு பார்த்து இருந்தாலும் இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 5 போடலாம், 6 போட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு இதை போட்டுக்கலாம். நான் இப்போ தனித்தனியாக தான் போட்டிருக்கேன். ஒன்று ஒட்டினாலும் நம்ம ஜல்லிக்கண்டையில் எடுத்துடலாம். ஒரு சைடு வந்துடுச்சு. நம்ம அப்படியே திருப்பி விடலாம். பாருங்கள், நல்லாயிருக்கு. இது போடுவோம்.
நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துட வேண்டியதுதான். சூப்பரான சுழியன் ரெடி. நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இருக்கிறதையும் நம்ம அதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். இதுவும் நல்ல கலர் வந்துடுது பாருங்கள். நம்ம இதையும் எடுத்து நம்ம அந்த பிளேட்லேயே வச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம சுழியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் நல்லாயிருக்கு. நம்ம பார்க்கலாம். நல்லா சூடு பயங்கரம். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நல்லா நெய் போட்டு நெய் வாசனையோட ஏலக்காய் வாசனை அருமையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.